கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த காலதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலேயும் கூட ஏசாயா எழுதின புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் அதனுடைய 4, 5 சொல்லுது. 5ஆம் வசனம் இப்படியா சொல்லுது, அப்பொழுது நீ அதை கண்டு உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடல் திரள் ஜனங்கள் உன்னை தேடி வருவாங்க. அப்பொழுதுனா 4ஆம் வசனம் சொல்லுது, எப்பொழுது 4ஆம் வசனம் சொல்லுது, திரள் கூட்டம் ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா உங்களை தேடி வருவாங்க. ஒருவேளை நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய கணவர் வெளி இடங்களில் இருக்காங்கன்னா, ஆண்டவர் இன்றைய நாளில் ஆண்டு சொல்கிறார், உங்கள் அருகில் அவர் கொண்டு வர போகிறார். ஆமாங்க, அவர் அற்புதங்களை இந்த நாளில் அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஸோ அதுக்கு அடுத்து ஒரு இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஸோ இன்றைக்கு அநேகருடைய மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, காலையில் எழுந்திருக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, மீண்டும் வருகிறாங்க. அநேகருடைய இருதயம் எப்படிப்பட்ட தனித்து விடப்பட்ட ஒரு இருதயம், ஒரு தனித்து விடப்பட்ட குருவி போல அவங்களுடைய இருதயங்கள் இருக்கிறது. ஸோ மனுஷனுடைய இருதயத்தை குறித்து 5 பிரிவுகளாக ஆண்டவர் சொல்கிறாரு. மனுஷனுடைய இருதயம் சுருங்கி போய் இருக்கிறது. சில இதயங்கள் எப்படி பண்ணால் நொறுக்கப்பட்டு இருக்கிறது. சில இதயங்கள் கற்பாறை போல இருக்கிறது. சில இருதயங்கள் சதை போல இருக்கிறது. எனக்கு அன்பான சகோதரிகளே, ஒருவேளை நம்முடைய இருதயம் எப்படி இருந்தால் ஆண்டு சொல்கிறார், உங்கள் இருதயத்தில் நான் அதிசயப்பட்டு பூரிக்க போகிற காரியங்கள் இந்த நாட்கள் நடத்த போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒரு பாடல் கூட சொல்கிறது, அதிசயங்கள் செய்கிறவர் உன் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் உன் அருகில் வசிக்கிறார், தண்ணீரை இரத்தமாய் மாற்றிய அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றிய அதிசயம், அதிசயங்கள் செய்கிறவர் உன் அருகில் இருக்கிறார். ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இந்த நாளில் நம்முடைய தேவன் அவர் இந்த நாட்களில் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தையும் அதிசயம் இருதயம் நல்ல மகிழ்ச்சியை கொண்டாடும்படியாக தேவன் அற்புதங்களை செய்ய போகிறார். காட் பிளஸ் யூ.